எதுக்கு இருந்ததுன்னா இந்த மேக்கப் இஷ்யூ இருக்குல்ல, காதல் இஷ்யூ, யார் ஒப்பீனியன் சொல்றேன், இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்றதுக்கு அவ்வளவு இல்லை, பெரிய அளவுலாம் ஆளே இல்லை. இன்னைக்கு சொல்றேன், நான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே தமிழ்நாட்டுல என்ன, ஆனா இப்ப செட்டில் ஆகிறது கர்நாடகா மாநிலம். இப்ப சொல்றேன், நீங்க தமிழ் ஆளுங்கிட்ட கர்நாடகா மாநிலத்துல இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, எவ்வளவு தண்ணி கஷ்டம் தெரியும். நான் என்ன சொல்ல, தமிழாளு கேளுங்க, கர்நாடகாவுக்கு கேட்டீங்கன்னா கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்றீங்க. அப்ப எடுத்துட்டு ஆளுங்க டிஎம்கே நியாயத்தை பேசினாலும் நீங்க அவங்க ஊருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னைக்கு சொல்றேன், தண்ணி இங்க என்ன வருது, எத்தனை வீட்டுல தமிழ்நாட்டுல மீட்டர் வச்சிருக்காங்க, மீட்டர் இல்லைங்க, கரண்ட் மீட்டர் இருக்குல்ல. அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்துல ஒவ்வொரு வீட்லயும் மீட்டர் இருக்கு. எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றாங்களோ மாசம் மாசம் பில்லு. இன்னைக்கு சொல்றேன், ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் இருக்குங்க தண்ணி பில்லு மீட்டர் வச்சு. நம்ம ஊர்ல எப்படி கரண்ட் பில் இருக்கோ அதே மாதிரி தண்ணி மீட்டர் வச்சு தண்ணிக்கு பில்லு வருது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு ஆளுங்க. இது காட்டு கடை கனவை கத்தமா யாரு நம்ம அன்பு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னும் திறந்துலாம் இல்ல, உபரி திறந்துட்டு இருக்காங்க. நம்ம குப்பை மாதிரி நினைச்சிட்டாங்க, அவங்களால தேக்கி வைக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், அங்க என்ன நிலவரம்னு தெரியாது. என்ன கர்நாடகா மாநிலத்துல தமிழ்நாட்டோட பிறந்து வளர்ந்தவங்க இருக்காங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட கேளு, அப்போ நிஜமான ஒரு சூழ்நிலை தெரியும். என்ன சொல்றேன், அங்கேயும் தண்ணி வாங்கி தமிழ்நாட்டுல மீட்டர் வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூப்பிட்டீங்களா. ஆனா அங்க இருக்க தண்ணிக்கு அங்க லோக்கல்ல கர்நாடகா மாநிலத்துல அங்கிருந்து வர்ற தண்ணியை யூஸ் பண்றதுக்கு மீட்ரு பில்லு மாச கணக்குல பாத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன், மீட்ரு வச்சாங்கன்னா ஒரு வீட்டுல கூட கட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு மாசம் ஆச்சுன்னா 2000 ரூபாங்க ஒரு வீட்டுக்கு. கரண்ட் பில்லும் போடுறேன், மீட்டரையும் போடுறேன், போட்டோ நல்லா பாருங்க. மாசம் ஆச்சுன்னா ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில்லு ரீடிங், அங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் ரீடிங், அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் பில் ரீடிங். மீட்டர் வச்சு கரண்ட் பில் எப்படி வருதோ அதே மாதிரி வாட்டர் பில் வரும். என்ன சொல்றேன்னா, இங்க இருக்க தண்ணியை பிடிச்சி இங்க குடிக்கிறவங்களுக்கு காசு. அப்ப நீர் பற்றாக்குறை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அன்பு கூட இல்ல, அவங்க வேணும் திறந்து இல்ல, வேண்டாம் இருக்குல்ல, உபரி. நான் என்ன சொல்றேன், அவங்க டிச்சி தண்ணியை திறந்து இல்ல, அதாவது சீவேஜ் வாட்டர் திறந்து இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. அங்க கர்நாடகா மாநிலத்துல வாட்டர் போர்டு அண்ட் சீவேஜ் போர்டு தனியாவே இருக்கு டிபார்ட்மெண்ட். என்ன 5 இருக்கு, வாட்டர் போர்டு மட்டும் இருக்கு, தனியா சீவேஜ் போர்டு இருக்கு. ஆனா வாட்டர் போர்டுல எத்தனை மீட்டர் போடுறீங்க, ஒரு வீட்டுல கூட மீட்டர் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கீங்க. என்ன அவ்வளவு ஒரு சொந்த காசை போட்டு எவ்வளவு நாள் விட்டுக்கிறோம், வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்ற ஊர்ல இல்ல, வேஸ்ட் ஆக்கணும்னு சொல்ல. ஆனா எத்தனை இடத்துல நானே கண்ணாரா பார்த்திருக்கேன், எவ்வளவு தெருவுல உடஞ்சி வீணா போய் தெரியுமா. ஆனா கர்நாடகா மாநிலத்துல ஒரு இடத்துல கூட போகாது. தண்ணியோட கஷ்டம் இருக்கிறவங்க தெரியும். இன்னைக்கு சொல்றேன், மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் வாரத்துக்கு ஒரு தண்ணி டேங்கர் வந்தா தண்ணீரை அந்த டேங்கர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. என்னதான் காவிரியில தண்ணி லோக்கல்ல இருந்து வந்தாலும் திறந்து கத்திட்டு இருக்காங்களே, அன்புமணிக்கு இவ்வளவு கத்துறாங்களே, அன்புமணிக்கு லோக்கல்ல பார்த்து சொல்லுங்க, பார்த்துட்டு பேச சொல்லுங்க, அவங்க கத்துலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் ஏன் ஒப்பீனியனு, 2 ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா மேற்கொள்ள கட்டுறதுதான். ஏன்னா அவங்க டிகேஷ் குமார் நீங்க வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னு நீங்க வீணாக்குறீங்கன்னு சொல்ல, வேஸ்டா கடல்ல சேர விடுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு குளிக்கல நாமக்கல் எந்த இடத்துல டேம கட்டுறீங்க, டேம கட்டி சேர்க்கணும். அவங்க சொல்றது கரெக்ட் தான். கடல்ல கலக்க விடுறீங்களா, எப்படி கட்டுவீங்க, கட்டுறதுக்கு இடமே இல்ல, பூரா இடமும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே அவன்கிட்ட இருக்கு. டேம் கட்டுறதுக்கு எங்க இருக்கணும், சரி ஒகேனக்கல்ல கட்டுறீங்களா, என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் கர்நாடகா மாநிலத்தை வாங்கணும். ஒசூருக்கு ஏர்போர்ட் வருதுன்றதே சொல்லு, காத்துல நீட்ல ஒரு செங்கலை பண்ணிட்டு முட்டை வெறும் வாயில வர வச்சுட்டாங்களே, அது மாதிரிதான் ஏர்போர்ட் வந்துருச்சு. ஏங்க சாதாரணவங்க 49 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இடத்துல ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ். என்னது அது மாதிரி, அதாவது ஏர்போர்ட் சார்ந்த ஒரு துறை, அந்த ஏர்போர்ட் ஏவியேஷன் துறை 49 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதனால கொடுக்க முடியாதுட்டாங்க. ஒசூருக்கு கொடுத்த இடத்துக்கும் இப்ப இருக்க பெங்களூர் ஏர்போர்ட் 49 கிலோமீட்டர். இவங்க உடனே நான் கிருஷ்ணகிரிக்கு மாத்திரேன். நான் சொல்ல திருக்குத்தனமான எதுக்கு வேணும்னு தெரியாம கத்தக்கூடாது. என்ன மேக்கப் எதுக்கு கட்டுறாங்க,
எதுக்கு ஏன் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. என்ன காட்டு கத்து கத்துறவங்களா போயிட்டானுங்க. டிஎம்கே இந்த நாம் தமிழர் காட்டு கத்துறதுதான் வேலைய. என்ன இப்ப இருக்க ஜென்சி கத்துறானுங்க மார்க்கெண்டே மகன்லாம். நான் எங்க அப்புறம் இருக்கேன், நாங்களாம் இங்க காட்டுல இருக்கோம். தெளிவா பேசு, நீ மரியாதையா பேசு. என்ன இந்த பரிதாபங்கள் கோபி வந்து நீங்க பேஸ் போடுவீங்கன்னா நஷ்டம் போடுவீங்கன்னா போட்ட நடக்கும். ஆனா ஒட்டுமொத்த டிவிகே தொண்டர்ஸ், விஜய் ஃபேன்ஸ், தளபதியோட ஃபேன்ஸ் மார்க்கண்டேய மகன் மேல அவதூறு வழக்கு போட்டாங்கன்னா அவன் ஆயுசு முழுக்க உள்ளதா இருக்கணும். பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு அவன் ஒரு உரிமையிலானது. என்ன நாங்க அப்படியே இருக்கு, நாங்க என்ன காட்டுல என்ன பிறந்தவங்க அப்படியே ஆதிவாசிய குரங்குல உடனே என்ன தெளிவா இருக்கணும், கத்தக்கூடாது. என்ன எங்க அப்பனா என்ன மிச்சங்களா என்ன ஏதாச்சும் வாயில் வந்துடும். இங்கிலீஷ்ல பேசினா இல்ல. பரிதாபங்கள் கோபி அந்த டீம் பண்ணது பக்கா பண்ணிருக்காங்க. இமிடியேட் பண்ணக்கூடாது, பண்ணிட்டாங்க. நீ அப்படி நஷ்டஈடு வழக்கு போட்டேன்னா ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸும் மாணவ நஷ்ட வீடு அவதூறு வழக்கா, நீ மாணவ நஷ்ட வீடுல காசுக்கு தான் குடியிருப்பீங்க அப்படின்னு கேளுங்க. மாணவ நஷ்ட வழக்கு மட்டும்தான் போட முடியும். ஆனா மார்க்கெண்டோட மகன் மேல ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸும் நீ போட்டனா, நான் சொல்றேன், நீதான் அவதூறு பரப்பிருக்க. பர்சனலா பேசுற தப்பு. வாய பொத்தி இருந்துங்க. டிஎம்கே ஜின்சின்னு ஒரு கூட்டம் இருந்ததுல கிறுக்குத்தனமா பேசுற கூட்டம் வாய பொத்தி இருந்தா சரி. என்ன கொத்து வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொத்து வரட்டா திருப்பி பரோட்டா வாக்க முடியுமா? திருப்பி வந்து இவிஎம் என்ன கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசுங்கடா. இவிஎம் போயின்னு சொன்னா இவ்வளவு வருஷமா ஜெயிச்சிங்க இவிஎம் மூலயமா. அப்ப நீங்களே நான் சொல்றேன் கரெக்டா நீங்க சொல்றது 100 இடத்துல குளறுபடின்றீங்க. நான் சொல்றேன் 57 இடம், நீங்க 107 ஜெயிச்சாங்க. 100 இடம் நீங்க குளறுபடி. நான் சொல்றேன் 57 இடத்துல ஒரு பாட்டி ஜெயிச்சு அது 7 இடம் விட்டுருங்க கொசுறு, நீங்க விட்டீங்களா? அது மாதிரி 50 இடம் குளறுபடியா நீங்க ஜெயிச்சிங்க. இவிஎம்ல கோளாறு. நீ சொன்ன அதேதான். 100 இடத்துல டிவி கொல்லப்படி குளறுபடி இல்ல. குளறுபடி எதுனா அந்த 50 இடத்துல மட்டும்தான். 100 இடத்துல ஜெயிச்சவனுக்கு அந்த 50 இடத்துல குளறுபடி ஜெயிக்க தெரியாது. அப்ப நீ 50 இடத்துல குளறுபடி ஜெயிச்சிட்ட. எந்த பாட்டியும் சொல்ல. நீ 107 ஜெயிச்சது 100 சொன்ன. 57க்கு நான் 50 அவ்வளவுதான். என்ன புரியுதா? அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தெளிவா சொல்றாரு, எந்த இடத்துல எந்த மாற்றத்துல கரெக்டா எக்ஸாக்டா இருக்குன்றாரு. நீ காட்டு கத்துவ. அவர் சொல்லிட்டாரு கொத்து வரக்கா போட்டாரு. கொத்து வரக்காவ பறக்காவ ஆக்க முடியுமா? இந்தியாவில் புத்தி செயல போங்க. சரியா? நம்ம சேனல் பாருங்க.